மேக்ஸ் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் சம் 5.17 பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் a straight line passing through the அப்படின்னு எதோட பாஸ் ஆகுது நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். எந்த லைன் எந்த பாயிண்டால பாஸ் ஆகுதுன்னா 5,7ஆல. இது எதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா parallel to x axis, செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா parallel to y axis. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஒரு கிராஃப்ல நம்மளுக்கு x axis y axis எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஸோ அதோடைய சாம்பிள் தான் இது. ஸோ இப்போ நம்ம அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸுக்கு பேரலல் அப்படின்னாலே எக்ஸுக்கு ஆப்போசிட்ல அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தால் தான் அதை நம்ம பேரலல் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இது ஒரு பாயிண்ட்னால கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா 5,7. அந்த 7 இது எக்ஸுக்கு பேரலல் அப்படிங்கும் போது ஒய்யோட வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ ஒய் வேல்யூ என்னது 7. ஓகேவா? ஸோ அப்போ இதோட பாயிண்ட் வந்து எது கட் ஆகுதுன்னா 7 அப்படிங்கிற மென்ஷன் பண்றோம்ல அதுதான் பி பாயிண்ட். பி பாயிண்ட் வந்து எதுல கட் ஆகுது? ஒய்ல போய் கட் ஆகுது. ஓகேவா? அப்போதான் நம்மளுக்கு பேரலல் ஒன்று கிடைக்கும். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆகும்? பி அப்படின்னு கிடைக்குது ஈக்குவேஷன். இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலல் அப்படின்னாலே ஒய் ஈக்குவல் டு பி தான். ஸோ இது வந்து இந்த பாயிண்ட்ல கிரியேட் ஆகுது 5,7. ஸோ அப்போ பி வேல்யூ என்னது 7. therefore the required equation of the line அப்படின்னு போட்டு y ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு 7 கிடைச்சிருச்சு. இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு. தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா y axisக்கு parallel அப்படிங்கும்போது y லைனுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பேரலா இருக்கணும் அதுக்கு ஆப்போசிட்ல. அப்போ இது எதுல போய் கட் ஆகும்? எக்ஸ்ல போய் கட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து சி பாயிண்ட் தான் எக்ஸ்ல கட் ஆகுது. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு நம்மளுக்கு ஒன்று கிடைக்குது. ஒய்க்கு பேரலல் அப்படின்னாலே எக்ஸ் ஈக்குவல் டு சி, அதே மாதிரி எக்ஸுக்கு பேரலல்னாலே ஒய் ஈக்குவல் டு பி ஏன் வச்சுக்கோங்க. இது எந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகுதுன்னா 5,7. நம்ம 7 பின்னு எடுக்கும்போது அதுக்கு முந்தினதை நம்ம என்ன எடுப்போம்னா சின்னு எடுப்போம். ஓகேவா? ஸோ அப்போ சியோட வேல்யூ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் என்னன்னு கிடைச்சிருது 5ன்னு கிடைச்சிருது. therefore the required equation of the line அப்படின்னு போட்டு அப்போ சி வந்து எதுக்கு ஈக்குவல்? எக்ஸுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ எக்ஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா 5 அப்படின்னு கிடைச்சிடும். இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.